ஆனால் எல்லா ஃப்ரூட்ஸையும் தனித்தனியாக போட்டு வச்சுருவேன். ஆனால் கிரேப்ஸை மட்டும் அந்த காம்புலேருந்து எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நல்லா 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிப்பேன். வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, டிஃபன் பாக்ஸ் இல்லை பவுல், அதாவது மூடி போட்டிருக்கோம்ல, அந்த மாதிரி எந்த ஒரு பாக்ஸில் வேணாலும் மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுப்பேன். ஏன்னா அப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்து ஃப்ரிட்ஜிலேருந்து சாப்பிட்றதுக்கு நல்லா கூலிங்காகவும் இருக்கும், வெயிலுக்கு நல்லாவும் இருக்கும், ஜூஸ் போட்டாலும் நல்லாயிருக்கும். அதனால் என்ன சொல்கிறது, நாங்கள் வாங்குகிற பழம் வந்து ஒரு 4 நாள் 5 நாள் இந்த நாளைக்கு தேவையானது மட்டும்தான் வாங்குவோம். அதனால் வந்து நான் அது காய வச்சு தொடச்சி அப்படிலாம் வைக்கிறதில்ல, சும்மா க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன். அதே மாதிரி தான் ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சிக்கு வந்து இஞ்சி, லெமன், நெல்லிக்காய் அதெல்லாம் வச்சுப்பேன். தக்காளி தனியாக வச்சுப்பேன். தயிர், பால், ஊர்லேருந்து கொண்டு வந்த மசாலா. அதுக்கப்புறம் கருவாடு கூட நாங்கள் ஃப்ரிட்ஜில் தான் வைப்போம். அப்போ வந்து சீக்கிரம் இந்த பூச்சி இதெல்லாம் வராதுன்னு சொல்லிட்டு லாங் லைஃப் இருக்கும் நல்லா. ஆனால் டைட்டாக ரேப் பண்ணி வச்சுருவோம். இது சமைச்சனால டக்குன்னு அப்படி ஓப்பன்லேயே இருக்குது. இனிமேல் தான் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாமே தனி பாக்ஸில் வச்சுக்கிறது தான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.